நம்முடைய பிதாவாகிய யாவை தேவனாலும் நம்முடைய அன்பு தெய்வம் ஆண்டவர் ரட்சியருமாகிய யாஷோவா மேசியாவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலே 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்ப்போம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். 292ஆம் பக்கம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. அப்போஸ்தலன் இதை எழுதுறப்ப தீமோத்தேயு பத்தி எழுதுறப்ப தீமோத்தேயு குறித்து அவருக்கு ஒரு கரிசனை. ஒன்னு தீமோத்தேயு எடுத்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது. எப்படி? விசுவாசத்தில் உத்தம குமாரன். தீமோத்தேயு மேல அவ்வளவு ஒரு அன்பு பவுலுக்கு. ஏன் அந்த அன்புன்னு பாக்குறப்ப பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. 19 பாருங்க. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை பக்கம் 272 பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் 22 வரைக்குமே வாசிக்கலாம். அன்றியும் நானும் உங்கள் செய்திகளையும் அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமா தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்று ஆண்டவராக இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். அது என்னவென்றால், உங்கள் காரியங்களை உண்மையால் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேற ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்தது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். குறிப்பா அந்த 21ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? மற்றவர்கள் எல்லாம் யாஷோவா மேசியாவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களே தேடுகிறார்கள். ஆனா தீமோத்தேயு எதிர்ப்பு சொல்றாரு. அப்போ முதல்ல அங்க என்னன்னா தீமோத்தேயு மேல அவ்வளவு கரிசனை இருக்கு. ஏன்னா தீமோத்தேயிட்ட இருக்கிற குணாதிசயங்கள்லாம் பார்த்திருக்கிறாரு. அதனாலதான் தீமோத்தேயு முக்கியமானது 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சபையை குறித்தான காரியங்கள்லாம் அவ்வளவு கட்டளையிடுறாரு. என்னென்ன பண்ணணும், நிறைய வெளிப்பாடுகள் தீமோத்தேயு எழுதின நிருபத்துல 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு இருக்கு. சொல்லப்போனா நம்ம பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய யாஷோவா மேசியா குமாரனாகிய ஆண்டவராகிய யாஷோவா மேசியாவுக்கும் இருக்கிற ஒற்றுமை, அந்த அந்த வெவ்வேறு இது, அதை பத்திலாம் நீங்க யோவான் சுவிசேஷம் வாசிங்கன்னா நல்லா தெளிவா நிறைய இடத்துல இருக்கும். அதை தவிர தீமோத்தேயு எழுதுறப்ப ரொம்ப முக்கியமா ஒரு வசனம் 6ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 வரைக்கும். இது ஒரு உபதேசத்துக்கு டாக்டருக்கு ரொம்ப முக்கியமான வசனங்கள். இந்த வசனங்கள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 13 இருந்து 16 வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். வாசிங்க. 1 தீமோத்தேயு 290ஆம் பக்கம். நம்முடைய ஆண்டவராகிய யாஷோவா மேசியா பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து மேசியாவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன்.
அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென் சொல்லி முடிக்கிறாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பிதாவாகி தேவன் யாரு, ஆண்டவராகி யாஷுவா மேசியா யாரு, ரொம்ப முக்கியமான டாக்டருக்கு ஒரு உபதேசத்துக்கு அடிப்படையான ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் வேர்ட்ஸ். இதை சொல்லிட்டு தான் சொல்றாருங்க. 19ஆம் வசனம் 19 இருந்து 21 வரைக்கும் வாசிங்க. அதே அதிகாரத்திலே ஆமா ஆமா. நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. வருங்காலத்துக்கு பொக்கிஷம். நிறைய பேர் என்ன பண்றாங்க? உலகத்துக்குரிய இம்மைக்குரிய பொக்கிஷம். இம்மைக்குரிய பொக்கிஷம், இந்த காலத்து தற்காலத்து பொக்கிஷம் நாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இப்ப தீமோத்தேயுக்கு எப்படி சொல்ல பாருங்க. எப்படி 12ஆம் சொல்றாரு, இதற்காக நீ அழைக்கப்பட்டாய் என்றார். நல்ல போராட்டத்தை போல இதுக்காக அழைக்கப்பட்டாய் சொல்லு. வாசிங்க சார். ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானமென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோட கூட இருப்பதாக. ஆமென். அதாவது நான் இதை எதுக்கு ஒப்பிடுவேன்னா, பவுல் தீமோத்தேயு மேல வச்சிருந்த அந்த அன்பை நான் எதுக்கு ஒப்பிடுவேன்னா, ஒரு ஒரு சிற்பி ஒரு இதை செதுக்குறான்னா தன் மனதுல நினைச்சது மாதிரி உள்ள ஒரு படம் வரைகிறான். ஒருத்தன் அந்த மனதில் நினைத்தபடி கொண்டாரான். அது என்னென்னலாம் டச் பண்ணலாம். அதை காட்டிலும் இன்னொரு ஒரு உண்மை என்ன சொல்லுவேன்னா, ஒரு குழந்தைய ஒரு தகப்பனை எடுத்து வளர்க்குறப்ப அது எப்படிலாம் கொஞ்சுவான், அது எப்படிலாம் இருக்கணும், அதோட எதிர்காலம் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் திட்டம் பண்ணி அதுக்காக எல்லாத்தையும் செய்வான். அதே போல ஒரு அன்போட தான் பவுல் தீமோத்தேயுக்கு மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்துடுறாரு. நீங்க 2 தீமோத்தேயுல பாருங்க. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3 இருந்து 8 வரைக்கும் பாரு. 291ஆம் பக்கம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை இணைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாய் இருந்து திரும்ப நிறுத்தி வாசிங்க. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனச்சாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதனை நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய ஆண்டவரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமையான சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. தேவனுடைய வல்லமையான நீ வெட்கப்படாமல், அங்க எப்படி போட்டிருக்கு? தேவ வல்லமை கேட்டபடி இல்ல. ஒரிஜினல் என்ன இருக்குன்னா தேவனுடைய
வல்லமையான சுவிசேஷத்திற்காக. பாருங்க, உன்மேல் என் கைகளை வைத்ததனால் உனக்கு உண்டான இது எதை காட்டுகிறது? பவுல் தீமோத்தி மேல கொண்டிருந்த எதை காட்டுகிறது? அகப்பே, அந்த அன்பு, அது தேவன், அந்த தேவ அன்பை காட்டுகிறது. எப்படி சொல்ற பாருங்க, அந்த விசுவாசம் யாருக்கெல்லாம் இருந்ததான்? பாட்டி லோவிசாலுக்குள்ள, அவங்க அம்மா ஐனிக்காயாளுக்குள். இதுக்கு காரணம் என்ன? இப்ப பவுல் யாரு? ஒரு யூதமாக அமைந்தவர். அப்ப பவுலோட அம்மா, பவுலோட பாட்டி. பவுல் எப்ப ரட்சிக்கப்பட்டாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம்தான். அப்போ பவுலோட அம்மாவோ பவுலோட பாட்டியோ அவங்க எந்த பீரியட்ல இருந்திருப்பாங்க? அவங்களும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடியே இருந்திருப்பாங்க. தெரிஞ்சது. ஆனால் அவங்களுக்கு என்ன இருந்திருக்கும்? பழைய ஏற்பாடுலாம் நல்லா வாசிச்சிருப்பாங்க. அதனால்தான் ஐனிக்கையால் அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க? பவுலை கொண்டு போய் கமலியல் பாதத்துல போய் அந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க. இது திமோத்தேயுடைய பாட்டி வந்து திமோத்தேயோட பாட்டி இல்லையா பிரதர்? அஞ்சாவது வசனத்துல அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குன்னா, அப்ப பவுல் வந்து திமோத்தேயு கிட்ட தானே எழுதி சொல்றாரு. அப்ப திமோத்தேயோட பாட்டியும் அம்மா தான் நீங்க சொல்லணும். பவுலோட அம்மா பாட்டின்றீங்க. உஷாரா இருக்கீங்க. இந்த மாதிரி ஏதாவது பரீட்சை வைக்கிறப்ப கரெக்டா பாஸ் பண்ணிடுறீங்க. கமலியல் பாதத்துல யாரு படிச்சாங்க? பவுல் படிச்சாரு. கரெக்டா பிடிக்கணும். நான் அதை யூடியூப்ல போடுறேன், எவ்வளவு பேர் வாட்ச் பண்றாங்களோ பண்ணி அது நல்ல க்ளோஸா வாட்ச் பண்றீங்களா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியணும். அதுக்காக தான் நான் இதை செய்யறேன். இப்போ ஆனா இங்கே தீமோத்தேயும் சரி பவுலும் சரி, தீமோத்தேயு வாழ்ந்த காலம் பவுல் வாழ்ந்த காலம் கிட்டத்தட்ட ஒரே காலம்தான். அதனால தீமோத்தேயோட அம்மாவோ இல்ல பாட்டியோ கண்டிப்பா எப்படி இருந்திருப்பாங்க? ரட்சிப்பின் அந்த சபை ஆரம்பித்து முற்காலப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அப்ப ஆனால் அவங்களுக்கு வேதத்தை அவங்க வாசிச்சதுனால இந்த ரட்சணத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கும். இன்னொன்னு, தீமோத்தேயுக்கு அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதனாலதான் அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது, அவங்க அம்மா பாட்டிக்குள்ள இருந்தது, அம்மாவுக்குள்ள இருந்தது, பிறகு உனக்குள்ள இருக்கிறது. அப்ப தீமோத்தேயுக்கு ஒரு சாலிடா அந்த தாய்கிட்ட இருந்து பாட்டிக்கிட்டே இருந்து வருது. இதை பார்த்திருக்கிறார். இதை பார்த்துட்டு அப்ப இந்த தீமோத்தேயு தான் அப்போஸ்தலர்களை பார்த்தோன்னா தீமோத்தேயை பார்த்து தாய் எப்படிதான் அழைச்சிட்டு போறாரு எடுங்க. அப்போஸ்தலர் நடிகர்கள் 16வது அதிகாரம். அதன் 1 பாருங்க. 1-3 வரைக்கும் பாருங்க. அப்போஸ்தலர் 16 1-3 அப்போஸ்தலர் 16 1-3 வரைக்கும் 185 பக்கம். அதன் பின்பு அவன் தெர்பைக்கும் லீஸ்திராவுக்கும் போனான். அங்கே தீமோத்தேயு எனப்பட்ட ஒரு சீஷன் இருந்தான். அவன் தாய் விசுவாசமுள்ள யூத ஸ்திரீ, அவன் தகப்பன் கிரேக்கன். அவன் லீஸ்திராவிலும் இக்கோனியாவிலும் உள்ள சகோதரராலே நற்சாட்சி பெற்றவனாய் இருந்தான். அவனை அவன் தாய் யாரு? யூத ஸ்திரீ, தகப்பன் கிரேக்கன்.
அப்போ அவன் தாய் பாருங்க, இங்க தீமோத்தேயுக்கு இங்க 2வது நிருபத்துல என்ன சொல்றாரு, அந்த விசுவாசம் உன் தாய்க்குள் இருந்தது. அப்ப அந்த தாய் வந்துட்டு யூதஸ்திரீ, அந்த தாயினுடைய புருஷன் கிரேக்கனா இருந்தா கூட அந்த தாய்க்கு என்ன இருந்தது, விசுவாசம் இருந்தது. விசுவாசம் எப்படி இருந்தது, பழைய ஏற்பாடு தோரா எல்லாத்தையும் அவங்க நல்லா தெரிஞ்சுட்டு. அப்போ மோசேக்கு தேவன் சொன்னாரு, மோசே என்ன சொன்னார், இது உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க. இந்த பழக்கத்தை அவர்கள் கை கொண்டார்கள். அப்ப இப்படிப்பட்ட குடும்பத்திலே வந்த தீமோத்தேயு மேல அவர் அவ்வளவு கருத்தனை வச்சிருக்கிறார். அதனாலதான் என்ன சொல்றாரு, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்தியவதனத்தை, அது 2 தீமோத்தேயு 2:15, சத்தியவதனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவன் முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. என்னென்ன காரியங்களை பார்க்கிறோம், முதல்ல வெட்கப்படாத ஊழியக்காரன், இன்னொன்னு சத்தியவதனத்தை நிதானமாய் பகுத்து, இன்னொன்னு தேவன் முன்பாக உத்தமனாய் இருக்கிறதுக்கு நீ ஜாக்கிரதையாயிரு. இங்கிலீஷ்ல வாசிக்க யாரானும், இங்கிலீஷ் இருக்கா, யாரானும் வச்சிருக்கீங்களா? இல்ல, நீ பிரதீப்பும் காணும். Study to shew thyself approved unto God, a workman that needeth not to be ashamed, rightly dividing the word of truth. என்ன இதுல என்ன போட்டிருக்க பார்ப்போம். Do your best to present yourself to God as one approved, a workman who does not need to be ashamed and who correctly handles the word of truth. Do your best to present. இந்த இடத்துல இந்த 15வது கடைசியில இந்த ஜாக்கிரதையா இரு அதான் சொல்றாரு. ஏன்னா இப்ப எப்படி நான் ஒரு நம்ம வீட்டு குழந்தை பையனோ அதோ ஸ்கூல்லையோ படிக்கிறான், எங்கன்னா ஒரு எக்ஸ்கர்ஷன் டூருக்கு அழைச்சிட்டு போறாங்க, இல்லை நம்ம வீட்டு பையன் ஒரு வேலை கிடைச்சிருக்கு வெளியூர்ல, அப்போ அனுப்புற பையல வெளிநாடு எப்படி நீ ஜாக்கிரதையா எல்லாத்தையும் பார்த்துக்க, எப்படி ஒரு பெற்றோர் கருத்தனை இருக்கும். அதே போல நீ ஜாக்கிரதையா இரு. ஜாக்கிரதை என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட மூல பாஷை வார்த்தை என்னன்னா ஸ்பௌடாசோ. ஸ்பௌடாசோ ஸ்பௌடாசோ என்றால் அது என்னன்றதை இப்ப பார்க்க போறோம். அது ரொம்ப முக்கியம். இந்த பவுலுக்கு அவ்வளவு இது வச்சிருக்கிறார் அவன் மேல. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் இந்த ஸ்பௌடாசோ உங்களுக்கு ஸ்பெல்லிங் கூட சார் வேணா நோட் பண்ணிங்க. SPOUDAZO ஸ்பௌடாசோ. SPOUDAZO. ஆஷா சார் நோட்ஸ் எடுக்கிறீங்க போட்டிருக்கு, வெரி குட். SPOUDAZO நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்ல பிராக்டிஸ். யூடியூப்ல கேட்டுக்கலாமேன்றது வேற, ஆனா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கைப்பட எழுதி பண்ணீங்கன்னா அது நிறைய பிரயோஜனமா இருக்கும். அந்த பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆஷா சார் நிறைய அவங்களே செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம். God bless you sister.
எபிரேயர் 4 அதிகாரம் 11 சொல்லு பாருங்க. 301 பக்கம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். இங்க சொல்லப்பட்ட வார்த்தையும் அதே. இங்க என்ன இடத்துல சொல்லிருக்கிறாரு? இங்க என்ன சொல்றாரு? எபிரேயர் 4:11 அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க ஜாக்கிரதையா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம நடந்தா அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசி, அதுக்கு ஏத்த மாதிரி நட. எபேசியர் 3 அதிகாரம் 3 வசனங்கள் பாருங்க. எபேசியர் 4 அதிகாரம் 3 வசனங்கள். எபேசியர் 4 அதிகாரம் 3 வசனங்கள். 266 பக்கம். ஆதலால் ஆண்டவர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இங்க என்ன சொல்றாரு போல? ஜாக்கிரதை எப்படி, என்ன அர்த்தம்? எப்படிலாம் இருந்தா அப்படின்னு என்ன அர்த்தம்? அது அந்த ஜாக்கிரதை அவ்வளோ நம்ம அதான் என்ன அர்த்தம்? அசதியாயிடக்கூடாது. அசதினா என்ன ஆகும்? தூக்கம் வரும். அசதியா தான் அப்படி கண்ணை சந்துட்டப்பா. அப்போ உங்களுடைய எஜமான் இந்த நாளில வருவார் என்று உங்களுக்கு தெரியாது. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அதே வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப தீமோத்தேயு வேதரப்பா எப்படி சொல்றாரு? ஜாக்கிரதையாயிரு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எப்படிலாம் நீ பிரயாசப்படணும். இங்கிலீஷ்ல டெலிஜென்ட் பாங்க, விழித்திருக்கணும். அவ்வளவு கேர்ஃபுல்லா விழித்திருக்கணும். எப்படி செய்யணும்னு பாக்குறாரு. அதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு சொல்றாரு. வெட்கப்படாத ஊழியக்காரன். யார் வெட்கப்படாத ஊழியக்காரன்? யார் வெட்கப்படாத ஊழியக்காரன்? யார் ஊழியக்காரன்? ஆண்டவருக்கு ஊழியக்காரன். பணிவிடை கொள்ளாமல் பணிவிடை செய்கிறவன் ஊழியக்காரன். வெரி குட். அப்ப ஆண்டவரே அந்த இதுதானே செஞ்சாரு. ஆண்டவரே ஊழியம் செஞ்சார் இல்லையா? மத்தேயு 20:28 பாருங்க. ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய். அன்றியும் பக்கம் சொல்லுங்க. 30 பக்கமா? 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும்
அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அப்போ யார் முக்கியமான பிரதான ஊழியக்காரர்? ஆண்டவர் தான். அப்ப ஆண்டவரே ஊழியக்காரர்னா நம்ம யாரு? ஊழியக்காரர், மெய்யான ஊழியக்காரருக்கு ஊழியக்காரங்க நம்ம. இவர் ஊழியக்காரர் இருக்கலாம், ஆனா இவர் என்ன? இவர் நமக்கு யாரு? போதவரும் ஆண்டவரும். யோவான் 13 சொல்றாரு, போதவரும் ஆண்டவருமா இருக்கிற நானே உண்டானார். அப்போ அவர் தான் நமக்கு எல்லாம். அப்போ ஊழியக்காரன் அப்படின்னா அவர் என்ன செஞ்சாரு? பிதா என்ன சொன்னாரோ அதை செஞ்சாரு. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான் நம்மளும் சொல்லணும். ஆண்டவர் சொன்னதான் நம்ம சொல்லணும். வேற எது நம்மளா சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம செய்யணும். அதுதான் ஊழியக்காரன். இப்ப வெட்கப்படாத ஊழியக்காரன். அவ யார் வெட்கப்படாத ஊழியக்காரன்? யார் வெட்கப்படாத ஊழியக்காரன்? இங்க ஆண்டவர் மட்டும்தான். அப்படியா? சத்தியத்தின்படி இந்த பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரனே வரும். எது இருந்தாலும் கண்டிப்பா சொல்ற இடத்துல கண்டிப்பா சொல்லணும், நிதானமா சொல்ற இடத்துல நிதானமா சொல்லணும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10, 11 2 வசனங்கள். அதுதான் ஊழியக்காரன். 229ஆம் பக்கம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய யாஸ்வா மேசியாவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அப்போ யாரெல்லாம் மேசியாவை அஸ்திபாரமாக வைத்து ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள்தான் வெட்கப்படாத ஊழியக்காரர். ஏன்னா அங்க பாக்குறோம் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அப்போ நம்முடைய காரியங்கள், நம்முடைய ஊழியங்கள் எல்லாம் ஆதாரம், அடிப்படை, அஸ்திபாரம் ஆண்டவராகிய யாஷ்வா மேசியா. இததான் பேதுருல வாசிக்கிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய மூளைக்கல்லாகிய 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5 பாருங்க. 4 பாருங்க. 318ஆம் பக்கம். ஜீவன் 4 பாருங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் யாஸ்வா மேசியா மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை யாரு செலுத்தணும்? தேவனுக்கு. யார் மூலமாய்? இயேசு கிறிஸ்து மூலமாய், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாய். இதுதான் அஸ்திபாரம். இன்னைக்கு இருக்குதா? எப்படி இருக்குது? அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து, பாருங்க 4ஆவது என்ன சொன்னாரு?
அவரிடத்துல சேர்ந்தவர்களாகிய நீங்களும். யாரிடத்துல? ஆண்டவரிடத்துல சேர்ந்தவர்கள். ஆண்டவரிடத்துல சேர்ந்தவர்கள்னா என்ன பண்ணுவாங்க? அவர் மூலமா அல்லது அவரை கொண்டு அவரோடு தேவனுக்கு பிரியமான பலியை செய்வார்கள். இவங்கெல்லாம் தான் ஆண்டவர்கிட்ட சேர்ந்தவங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட சேராதவங்கெல்லாம் வேற விதமோ செய்வாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரோ அத நம்ம ஏன் நம்ம தேவன் நம்மள தேவன் ஏன் அவரோட சேர்த்திருக்கிறாரு? அவருக்குள்ள அடங்கி இருக்கணும், அவரோட இருக்கணும், அவரோட இசைந்து இருக்கணும். ஏன்னா அவர் என்ன சொல்றாரோ என்ன செய்யறாரோ அதே நம்ம பார்க்கிறப்ப அந்த ஆவி நமக்குள்ள வரும். குமாரன் ஆவி நமக்குள்ள அனுப்புறாரு. எதுக்காக? அனுப்பினவரை அப்பா புதவே நடத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன எடுத்து யார் அப்பான்றாங்க? வந்தவர்தான் அப்பான்றாங்க, ஆராதிக்கிறாங்க. எவ்வளவு தீர்க்கெடு பாருங்க. அப்ப யாரெல்லாம் அவரிடத்துல சேர்க்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அவர் மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலியை செலுத்துவார்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த கல்லு மேல இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இப்ப இந்த கல்லின் மேல கட்டுறவன் தான் ஊழியக்காரன். அவன் எப்படி இருப்பான்? அவன் வெட்கப்பட மாட்டான். புரியுதா? அப்போ ஆசாஸ்திரம் ஊழியக்காரன் தான், வெட்கப்படாத ஊழியக்காரர் ஆசாஸ்தர். இப்ப போயிட்டு வந்தப்ப சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க, அதுதான் வெட்கப்படாத ஊழியக்காரி. அந்த நாள்ல சொல்லுவார் ஆண்டவர், வா என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆஷா சொல்லுவார், உலகத்தோடு முன்பதாய் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த சந்தோஷத்துல பிரவேசி. ஆஷா ஒருவர் மாத்திரம் இல்ல, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் நம்ம அனைவரோடும், நம்ம அனைவருக்கும் அந்த அழைப்பு வரணும் ஆண்டவர்கிட்ட. எப்பா? குமாரனை அவரை ஆண்டவரை அத்திமானமாக கொண்டு நாம் காரியத்தை செய்வோமாக நாம் வெட்கப்படாத ஊழியக்காரர்களாய் இருப்போம். சொல்றது இதுதான். லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆவது வசனமா பாருங்க. லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம் பாருங்க. என்னை குறித்தும் என் வார்த்தைகளை பக்கம் 94 பக்கம். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். அல்லது இப்படி வாசிக்கணும், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படாமல் சந்தோஷமாய் தைரியமாய் திட நம்பிக்கையாய் உறுதியாய் ஜீவனே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி எவன் அறிக்கை எடுக்கிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனாகிய நானும் என்னுடைய மகிமையோடும் என் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த மகிமையோடும் வரும்போது சந்தோஷமாய் அறிக்கையிடுவேன். இப்ப சொல்லுங்க, தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப என்ன சொல்றாரு? வெட்கப்படாத ஊழியக்காரனா என்ன அர்த்தம்? குமாரன் என்ன சொன்னாரோ அதேதான் சொல்லணும். இத சொல்லலனால் விடியற் காலத்து வெளிச்சமே கிடையாது. ஆமென். ஏசாயா எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் பாருங்க. $299 பக்கம்.
முதலாவது ஆண்டவர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு சும்மா இல்ல. பேதுரு சொல்றாருல்ல பிரதர், அவரை கண்டு பார்த்து தொட்டு எங்களோடு கூட ஐக்கியமாக. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அப்போ வெட்கப்படாத ஊழியக்காரன் யாரு? அவர் மூலமா கேட்டதை தைரியமா சொல்லும். அவரிடத்திலும் அவர்கிட்ட கேட்ட இததான் நம்ம அல்லது மேசியாவின் உபதேசத்திலும் அப்போஸ்தல உபதேசத்திலும் இதுல நிலைச்சு இதுல கட்டுறவன் தான் அவன் தான் வெட்கப்படாத ஊழியக்காரன். அவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். அவன் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்படுவான். இப்போ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய். அப்ப இதெல்லாம் செய்யணும். இதுக்கு ஜாகிரதைப்படுனா என்ன அர்த்தம்னா இதை ஆயத்தப்படு. அப்ப சத்திய வசனத்தை என்ன பண்ணணுமா? எப்ப சொல்ல முடியும்? எப்ப ஆண்டவருடைய உபதேசத்தை எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரோட உபதேசத்தை அறியணும். எப்படி அறியணும்? சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கணும். நிதானமாய் பகுத்து தான் போதிக்கணும். நிதானமாய் பகுக்க வேண்டும். எப்படி நிதானமா பகுதுனா எப்படி நிதானமாய் பகுக்கிறது? இங்கிலீஷ்ல என்ன பார்த்தோம்? கரெக்ட்லி அல்லது ரைட்லி டிவைடிங் த வேர்ட். சரியான முறையில் சத்தியத்தை சத்தியத்தின்படி நிதானமாய். அப்படின்னா இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், வேகமா சாப்பிடுறது எப்படி? ஜீரணம் ஆகாது. நிதானமா சாப்பிடுப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அதனுடைய காரியங்கள் எல்லாம் அதனுடைய அதுல இருக்கிற சத்தெல்லாம் நம்ம சாப்பிடுறது நிதானமா. இப்ப பசு கூட வேகமா சாப்பிட்டா கூட என்ன பண்ணும்? அசை போட்டு அதை அரைச்சுதான் உள்ள இது வரைக்கும் எடுத்து போகும், உள்ள எடுத்து போகாது. அதே போலதான் சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் இதை நம்ம எப்படி இதை நல்லா நம்ம உட்கொள்ளும் போது நம்ம அதை நல்லா கிரகிச்சுக்கணும். அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியணும். நீங்க பிரதர் நீங்க தான் புரியுதோ புரியல படிங்கன்னு சொல்றீங்களே, அப்படி அது எதுக்கு சொல்றேன்னா முதல் தடவை, ரெண்டாவது தடவை, மூணாவது தடவை, நாலாவது தடவை திரும்ப 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 தானே செட் ஆகும். அப்போ அது போக 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 அது நமக்கு வெளிப்பாடுகளை இங்க இருக்குது, அங்க இருக்குது, இங்க இருக்குது, அங்க இருக்குது, அது நமக்கு வெளிப்படுத்தும். அதான் நிதானமாய் பகுத்து. நிதானமான சாப்பாடு சாப்பிட மெதுவா நிதானமா அப்படி கிடையாது. அதை சாப்பிட வேண்டிய பிரகாரமாய் சாப்பிடுறோம். லவக லவகம் தள்ளுறது இல்லாம நிதானமா. அதுதான் நான் மெதுவா ஒவ்வொரு பறிக்கையாட்டு சாப்பிடுவேன். சில பேர் காலையில் உட்காண்டாங்கன்னா 10 மணிக்கு உட்காண்டாங்கன்னா 11 மணி அவன் சாப்பிட எழுந்திருப்பார். அப்படி இல்லை. அதை சரியான விதத்துல நாம் உட்கொள்ள வேண்டும். அதே போலதான் வேதத்தை நாம் எப்படி வாசிக்கணும்? நிதானமாய் பகுக்கணும். பகுத்து மற்றவர்களுக்கு போதிக்கிறதும் ஊழியக்காரனாகும். மற்றவர்கள் எப்படி போதிக்கிறோம்? வெட்கப்படாத ஊழியக்காரனை போதிக்கிறோம். வெட்கப்படாத ஊழியக்காரன் பவுல் நாட்கள் இருந்தாங்க. அநேகர் எப்படி இருந்தாங்க? தேவவசனத்தை கலப்பாய் பேசாமல், கலப்பாய். நாங்க எப்படி பேசுறோம்? கலப்பாய் பேசாமல் தேவனால் சொல்லப்பட்ட பிரகாரமாய் துப்புரவாயும்
மேசியாவுக்குள் தேவ சன்னதி தேவன் அருளப்பட்ட பிரகாரமாய் பேசுகிறோம். அப்போ நிதானமாய் அதை பகுத்தாதான் நம்ம போதிக்க முடியும். நிதானமாய் பகுத்துன்றது எப்படி, அதை கரெக்டா எந்தெந்த பகுதி எப்படின்றத, அது எப்படி, இப்போ ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுக்கிறோம். ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுக்கிறப்ப அங்க என்ன பார்க்கணும்? ராஜாக்களுடைய வம்சம், ராஜாக்களோட வரலாறு, அவங்க எவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க, எந்த வயதுல என்னென்ன செஞ்சாங்க, அவங்க எப்படி தேவ வசனத்தை கைப்பிடிச்சுட்டு அதுல நடந்தாங்க, எந்த ராஜாக்கள் எப்படிலாம் நடந்தாங்க, அந்த ராஜாக்கள் செஞ்சதுனால தேவன் என்ன செஞ்சாரு, அந்த ராஜாக்களுடைய வாழ்க்கை என்ன நடந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் தீர்க்கதரிசிகள் புஸ்தகம், நெகேமியா என்ன பண்ணாரு, எத்ரா என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தரும் சாமுவேல் எப்படி இருந்தாரு, மோசே எப்படி என்னென்னலாம் பாடுபட்டாரு, என்னென்னலாம் செஞ்சாரு, எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறப்ப நமக்கு நிதானம் வரும். ஏதோ இங்க கொஞ்சம் சும்மா சங்கீதம் மாத்திரம் வாசிச்சு போனா பிரயோஜனம் இல்லை. எல்லாத்தையும் அதான் நிதானமா பகுக்கிறது, எல்லாத்தையும் பகுத்து நாம் அதை உட்கொள்ள வேண்டும். நிதானமா பகுத்து போதிக்கிற நாயம் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி. எப்படி தேவன் முன்பாக உத்தமனா நிறுத்த முடியும்? வார்த்தைகள் என்னன்னாதான் உத்தமமா இருக்க முடியும். கரெக்ட். அல்டிமேட்டா எப்படி உத்தமனாய் நிறுத்தும்படிக்கு, தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி. மனிதனாய் பிறந்த ஒருவனும் உத்தமன் இல்லை. நம்மளுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நம்ம உணரணும். நம்மளை எதுக்காக தேவன் அழைச்சிருக்கிறாரு, அவருடைய நன்மை தெரியும், அதெல்லாம் உணர்ந்து செயல்படும் போது நம்ம உத்தமமா. அதுதான் எப்படி குமாரன் பிதாவுக்கு எப்படி எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டா நடந்தாரு, அதனாலதான் அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி உயர்த்தினார். அதே போல நாமும் குமாரன் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி நடக்கும் போது அவர் நம்மளையும் அப்படி சொல்லுவார், வா உத்தமமான ஊழியக்காரனே. ஆனா நம்ம ஆண்டவருக்கு ஒப்பனைய உத்தமம் அப்படின்றது மனுஷங்க சொல்லவே முடியாது இல்ல. மனுஷங்க யாருமே உத்தமன் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாதுல்ல. சொல்ல முடியாது. ஆனா நம்மள உத்தமர்கள் ஆக்குறது யாரு? குமாரனுடைய வசனம் சொல்றேன் பாருங்க. என்னோடு கூட இருந்தா எனக்கு சாட்சியா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. கொலோசியர் 1 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. பக்கம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். யாரு? குமாரனுடைய குமாரனுடையதுனால தேவன் ஒப்புரவாக்கினார். பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மளை நிறுத்தும்படி குமாரனுடைய மாமிச சரீரத்தினாலே இப்பொழுது நம்மளை யார் ஒப்புரவாக்கினார்? அவருடைய மாமிசம் தேவன் அவருக்கு முன்பாக நிறுத்தும்படி. இன்னொரு வசனத்தை இன்னும் தெளிவா இருக்கும். 2 கொரிந்தியர்
4ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல பாருங்க. ஆண்டவராகிய ஆசாமிசை எழுப்பினவர் பக்கம் பிதாவாகிய தேவன்தான். 4:16 4:14 4:14 248 பக்கம். ஆ. ஆண்டவராகிய யாசுவா மேசியாவை எழுப்பினவர் எங்களையும் மேசியாவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அப்ப எப்படி உத்தமராக நிறுத்துவாரு? நம்மள எழுப்புறப்போ எல்லாம் மறுரூபமாக்கப்படுறவோ என்ன பண்ணுவாரு? குமாரனுக்குள்ளாக வச்சுதான், குமாரனுடைய சாயலாக மாத்தின பிறகுதான் நம்ம உத்தமராக விளங்குவோம். ஆமென். யாருக்கு முன்பாக நிறுத்துவாரு? பிதாவாகிய தேவன். நமக்கு முன்பாக நிறுத்துவார் தேவன். நமக்கு முன்பாக நிறுத்துறப்ப நம்ம எப்படி நிறுத்துவாரு? குமாரனை போல உத்தமனாக நிறுத்துவார். நமக்கு முன்பாக நம்மை உத்தமனாக நிறுத்துவார். எப்படி? ஏன் நம்ம யார் தாயில மாறி இருப்போம்? குமாரோட சாயல். நம்முடைய பழையதெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப நம்ம புதுசா இருக்கிற அதை தான் தரிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம உத்தமர்கள், நாம் நீதிமான்கள், நாம் பரிசுத்தவான்கள். கிறிஸ்துவுக்குள் நாம் உத்தமர்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்கள். அந்த கிறிஸ்துவுக்குள் ஈடுபட்டதுன்னா காலி. அப்போ இங்க தீமோத்தேயு சொல்றாரு, பவுல் என்ன சொல்றாரு? நீ ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா இருந்து. எப்படி? உங்க பாட்டிக்கிட்ட இருந்தது, உங்க அம்மாட்ட இருந்தது. எப்படி இருந்தது? அந்த விசுவாசம் வசனத்துல அவங்க இருந்ததுனால இருந்தது. அந்த வசனத்தை நீ நிதானமாய் பகுத்து போதி. அந்த வசனம்லாம் யாரை காட்டுது? மோசங்களிலும் சங்கீதங்களிலும் தீர்க்க புஸ்தகங்களிலும் இருக்கிறதெல்லாம் யாரை காட்டுது? என்ன ரட்சித்தாரு, தமஸ்குக்கு போற பட்டணத்துல போற வழியில என்ன சந்தித்து ரட்சித்தாரு, அந்த தெய்வத்தை தான் காட்டுறதுப்பா. அதனால நீ அவருக்கு வெட்கப்படாத ஊழியக்காரனா இருந்தனா நீ தேவனுக்கு முன்பாக எப்படி இருப்ப? உத்தமனா இருப்பே. நீ இதுக்காக ஒரு வசனம் இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தமக்கு முன்பாக ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படி ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தாருன்றது. அந்த ஊழியம் கொடுக்கப்பட்டது தேவனால தான் கொடுக்கப்பட்டதா? 2:5 அதிகாரம் தானே தேவன் தான் கொடுக்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் யாரு? ஆண்டவர். எல்லாத்துக்கும் ஆதாரம் அவர் தான். அதை நமக்குள்ளே நடப்பிக்கிறவர் தேவன் நம்முடைய ஆவியை கொண்டு செய்கிறார். அப்ப தீமோத்தேயுக்கு எழுதுறப்ப இதான் சொல்றாரு, எப்படி நீ வசனத்தை நிதானமா, எப்படி தாயார்கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் இருந்ததோ அதே போல நீ அதை பகுத்து பார்க்கிறப்ப உன் கண்கள் தெளிவாயிருக்கும், பிரகாசமாயிருக்கும். கண்கள் பிரகாசமாயிருக்கும். நீ வெட்கப்பட மாட்ட. நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் இருப்ப. இப்படி இருக்கிறதாக நீ ஜாகிரதைப்படு. ஜாகிரதைப்படுற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? என்ன பண்ணாலும் அதே நினைச்சுட்டு பண்ண. ஜாகிரதையாரு, ஜாகிரதையாரு, ஜாகிரதையாரு. விழித்திரு, விழித்திரு, விழித்திரு. ஓட்டமெல்லாம் அந்த இதுலயே விழித்திரு, விழித்திருப்பு. 1:6 எழுதுறப்ப சொல்றார், நான் நல்ல போராடினேன். அது மாதிரி காத்துக்கொள். இந்த பொக்கிஷத்துக்கல்ல, வரப்போகிற காலத்துக்கான பொக்கிஷத்தை. இதுதான் உங்களிடத்துல ஒப்புவிக்கப்பட்டது. இதை பிடிச்சுக்க, இதை பிடிச்சுக்க. இதைதான் சொல்றாரு. நம்ம இந்த வருஷம் முழுக்க எவ்வளவோ வசனங்களை கேட்டோம் இல்லையா? எவ்வளவு புஸ்தகங்கள் பார்த்தோம், எவ்வளவு வசனங்கள் கேட்டிருக்கோம். அப்ப நம்ம நிதானமாய் பகுத்து போதிக்கிறது. முதல்ல நிதானமாய் பகுத்தோமா,
நம்ம எவ்வளோ இந்த வருஷம் முடிகிறப்ப நம்ம எவ்வளோ வாசிச்சிருக்கோம், நம்ம எவ்வளோ நிறைச்சு நம்ம இருதயத்தை எவ்வளோ வசனங்களால இந்த வசனம் உள்ள போக போக நம்ம விசுவாசத்தில் உறுதிப்படுவோம். நாமே நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அந்த கண்ணாடி முன்பாக வைத்து நம்மை அலங்கரித்துக் கொள்வது போல திருவசனமாகிய கண்ணாடி முன்பாக வைத்து நம்முடைய ஒழுங்கினங்களை எல்லாம் களைந்து போட்டு நம்மை ஒழுங்குள்ளவர்களாக, நம்மை உத்தமர்களாக தேவன் முன்பாக நிறுத்தும்படியாக நாம் ஜாகிரதையா இருக்க கடுவோம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.